ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கு டவா ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி எக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது தயிர் சாதம், ரச சாதம், தக்காளி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நல்லா அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிலோ கல்லெண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நான் 4 முட்டை ஆட் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கி வரைக்கும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரணும். மசிஞ்சால் தான் நல்லா கிரேவி வரும். இது கூட கொஞ்சமாக மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் பொடியை நறுக்கி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் போடல. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி கிரேவி பதத்துக்கு வரக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா கலக்கி விட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே க்ளோஸ் பண்ணி வைங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இன்னும் 2 நிமிஷம் கூட இப்படி நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ இது கூட மேலால் நான் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பெப்பர் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் குழம்பு மிளகாய் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போடுறப்போ மல்லித்தூள் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, கிரேவி கிடைக்கிறதுக்கு. இப்போ நான் முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றுறப்போ உடையாமல் வரும். இதில் ஒரு 6-7 முட்டை ஊற்றலாம். நான் 4 முட்டை தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் முட்டை அடியில் நல்லா வெந்து வரணும். இது மேலால் பெப்பர் தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் கூட இப்போ மேலால் தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெந்து வரட்டும். இப்போ இடையில ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடியில் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சங்காட்டி இப்போ பாருங்கள், அடியிலெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது திருப்பி அப்படியே போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா மசாலா நல்லா பிடிச்சி வந்துருச்சு. இப்போ அடியிலையும் நல்லா மசாலா ஆட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னா. இல்லை உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெஜிடபிள் சாப்பாடுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.